ம் சரிம்மா, ஓகே. ஜூலி, அப்பா ஃபோன் அடிக்குது பாரு, யாருன்னு பாரு, எடுத்து பேசு. இதோ எடுக்கிறேம்மா. என்னம்மா அது புது நம்பர் மாதிரி இருக்கு? அப்பாவோட ஃப்ரெண்டா? சரி, யாரும் பேசு. ஹலோ, நான் ஜூலி பேசுறேன். யாருங்க? ஹலோ ஜூலி, நான் தான் ரோசி பேசுறேன். ஜூலி, போனை வச்சிடாத. உனக்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சிருக்கேன் ஜூலி. நாளைக்கு வரும்போது அந்த ட்ரெஸ் போட்டு வரணும். அப்பதான் நீ என்னை ஃப்ரெண்டா ஏத்துக்குதான் அர்த்தம். நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஜூலி. ப்ளீஸ் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்கோ. நீ நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும் ஜூலி. உனக்காக நாளைக்கு நான் காத்திருப்பேன் ஜூலி. என்னை ஏமாத்திடாத ப்ளீஸ் ஜூலி, ப்ளீஸ். நான் வச்சிடுறேன். விழுந்து வச்சு நாளைக்கு வந்துருவா. நாளைக்கு அவளை அங்க பாத்துடுறேன். அம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல, காலேஜில் ஒரு பொண்ணு செகண்ட் இயர் படிக்கிறாரு, ரோசிட்டு. அந்த பொண்ணு விட்டு போன வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணான். அதான் உங்களுக்கு கூட தெரியுமே, நான் சொன்னேன். அவளுக்கு இன்னைக்கு என்னோட பர்த்டே என்ன அவள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ஆனா அவ இன்னைக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து கேக் கொடுத்து எல்லாம் இது பண்ணியிருக்காமா. நீங்க தானே சொல்லியிருக்கீங்க நல்ல பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்ட்டு. அதான் அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், சாரி, எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். உங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேமா. சோ இப்ப கால் பண்ணி என்னை மன்னிச்சிடு, சாரி, என்னை ஃப்ரெண்டா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாமா. அப்புறம் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு உனக்கு நான் ஒரு ட்ரெஸ் அனுப்பியிருக்கேன், நாளைக்கு வரும்போது அதை போட்டு வரணும்னு சொல்றாமா. கொரியர்ல இப்ப வரும்னு சொல்லியிருக்கா. மேடம் கொரியர் வந்திருக்கு போலுமா, நான் போய் பாத்துட்டு வரேன். கொரியர் சரிம்மா, என்ன போய் பாரு. ஓ ரோசியா, அவதான் அனுப்பியிருக்கா. சரி சரி, பிரி பாப்போம். பிரிமா, சரிம்மா. அம்மா ட்ரெஸ் அனுப்பியிருக்காம்மா. ஜூலி, அவ காலேஜ்லயோ சாரி கேட்டிருக்கான், ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவளுடைய குற்றத்தை அவ உணர்ந்துட்டான்னு அர்த்தம். சரியா? சரி, ஓகே, நீ அவளை மன்னிச்சிரு. சரியா? இப்போ நீ அவ கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ நாளைக்கு போட்டுப்போ. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸா இருங்க. அவதான் அவளோட தப்பை உணர்ந்துட்டால. சரியா? நம்மளும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஓகே ஓகேம்மா, நீங்க சொல்றீங்களா, நீங்க சொன்னா நான் அதே மாதிரி கேட்கறேன். சரி, இதையே நினைச்சிட்டு இருக்காத, போ ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்கு, நாளைக்கு காலேஜ் போ. சரியா? கோ. மறுநாள் காலையில் ரோசியை சந்திக்கும் ஜூலி. என்ன நடக்க போகிறது பார்ப்போம். ரோசி, அங்கே பாரு, ஜூலி வரா. அதுவும் நீ கிஃப்ட் பண்ண ட்ரெஸ். என்ன அப்படியா? என்னாலே என்ன நம்ப முடியலையே. இவ்வளவு சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆவான்ட்டு. இப்ப பாரு என் நடிப்ப. எபிசோட் 3 கான கேள்விகள். ரோசியின் தந்தை ரோசியிடம் என்னென்ன குறைகள் இருப்பதாக பட்டியலிடுகிறார். அது சரியான பட்டியலை நீங்கள் ஆர்டர் வைஸாக சொல்லுங்கள். இரண்டாவது கேள்வி, ஜூலியின் தாய் பேசும்போது ஸ்க்ரீனில் என்ன வசனம் போடப்பட்டது? இந்த 2 கேள்விக்கான சரியான விடை கொடுப்பவர்களுக்கு இந்த எபிசோடு இந்த எபிசோடு முடியும் பொழுது உங்களுக்கான சிறப்பு பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது. ஸோ கவனமாக இருந்து ஆன்சர் நீங்கள் போடுங்க. யார் முதலில் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தான் முதல் சாய்ஸ் எடுக்கப்படும். சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்கள் சரியான விடையை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.